எல்லோரும் பேச வைத்து மின்னல் வேகத்தில் மீறி கூட்டத்தை முடிக்கலாம் என்று நினைத்திருந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக திடீரென்று நம்முடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சேலத்தில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டிருந்தார்கள். இன்றைக்கு அரசியலுடைய முக்கிய பிரச்சனையான நம்முடைய கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர், முன்னாள் கழகத்தின் பொறுப்பாளர், அமைப்பாளர் செயலாளர், மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் K.A. செங்கோட்டையன் அவர்களை அவர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகளை பற்றி எல்லோரும் பேசி இறுதியாக அவர் கட்சி கட்டுப்பாட்டை நீக்கியதற்காக அவரை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கம் செய்கிறோம் என்று சொல்லி அவரை நீக்கியிருக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு சென்று வருவதிலே சில தாமதமாகிவிட்டது. எனவே எல்லோருடைய பெயரை சொல்ல முடியவில்லை. அவர்கள் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு அருமையான நிகழ்ச்சி. இந்த கூட்டம் மூணாவது முதலில் கட்சியில் அறிவித்தது 25, அப்புறம் நேற்று 30ஆம் தேதி மாற்றினோம். காவல்துறை சகோதரர்கள் தேவர் நம்முடைய தெய்வீக திருமகனார் தேவர் திருமகனுடைய பந்தோபஸ்துக்கு எல்லோரும் போவதால் வேறு தேதி மாற்றி வைத்துக் கொண்டு சென்று இன்னைக்கு தேதி அனுமதி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சட்டத்திட்டத்தோடு நம்முடைய கட்சியின் கூட்டம் நடைபெறுகிறது இருப்பாங்க. திமுக-காரங்களாம் தான் இந்த வழியில் ஒரு ஈகாக்க கூட நடக்க விட மாட்டாங்க. நம்ம காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டபடி எல்லோரும் வழி விட்டு ஒதுங்கி உட்காந்துருக்கீங்க. இதுதான் அதிமுக கலவரம் பண்றதுதான் புற திமுக. இது மக்களுக்கு நன்றாக தெரியும். தேர்தல் வைங்க, நாங்கள் இரட்டைக்கு ஓட்டு போடுறோம். தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தயாராகிவிட்டார். 52 மாதத்தை முடித்திருக்கிற திமுக இன்றைக்கு 4 வருடத்தை முடித்துவிட்டு புதியதாக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அரசு அதிகாரிகளை வைத்து அந்த அதிகாரிகள் மூலமாக அந்த அரசு குணத்திலே தன்னுடைய கட்சியை வளர்த்து விடலாம், ஓட்டுகள் பெற்று விடலாம் என்று பல்வேறு செய்திகளை கூறியிருக்கிறார்கள். இங்கே பேசி நம்முடைய தலைமை கழக பேச்சாளர் பாவலர் ராமச்சந்திரன், சகோதரி வாரிஸ் ராஜா, அருமை தம்பி முத்து அவினாஷன், நம்முடைய எம்ஜிஆர் பெரியவர் எம்ஜிஆர் முத்து போன்றவர்கள் சுருக்கமாக பேசினாலும் விரைவாக பேசியிருக்கிறார்கள். அவர்கள் பேசியுடைய மொத்த கருத்துக்கள் இன்றைக்கு 46 கோரிக்கைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். எல்லோரும் நீங்க உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு திட்டத்தை ஆரம்பித்து எல்லா பக்கமும் ஆளாக போட்டோ எடுத்து தினசரி பத்திரிகையில் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பட்டா இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா கொடுங்க, நான் பார்த்து சொல்றேன். இந்த 4.5 மாசமா என்ன பண்ணாருன்னு தெரியல. 4.5 வருஷமா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு 6 மாசம் தான் தேர்தல் வரப்போகுது. அதுக்கிடையில் இந்த அதை கொடுக்குறேன் மாயாஜாலமால என்ன பண்றாங்க. மொத்தத்தில் ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா அது எப்படி நடந்திருக்கிறது, என்ன நடந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியில சுமூகமாக மக்கள் இருக்கிறார்கள், நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் மக்கள் வாழ்த்துவார்கள். ஆனால் இன்றைக்கு ஏறி இருக்கிற விலைவாசிகள் எல்லாம் தெளிவாக பேசணும்னா இன்னைக்கு 1 மணி நேரம் பத்தாது. அரிசி விலையிலிருந்து, பருப்பு விலையிலிருந்து, எண்ணெய் விலையிலிருந்து, துவரம் பருப்பு, பாசி பருப்பு, உளுந்தம் பருப்பு அத்தனையும் வெளியேறி இருக்கு. அதே மாதிரி கட்டுமான பொருள்கள், செங்கல், அரிசி, சிமெண்ட் போன்ற பொருள்கள் எல்லாமே ஏறி இருக்கு. ஆனால் நாங்கள் பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது 3 வருஷம் கழிச்சு அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 3 வருஷமா ஏன் கொடுக்கல? நீங்க தேர்தல் சொன்ன வாக்குறுதிப்படி கொடுக்கன்னு சொல்லி 3 வருஷமா தொடர்ந்து எடப்பாடியார் சட்டசபையிலும் வெளியில் எல்லா இடத்துலையும் பேசுறதுக்கு பிறகு கொடுத்தாரு. ஆனா பாதி பேருக்கு தான், பாதி மக்களுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. மீதி மக்களுக்கு எங்கனாக்கா கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அது சொல்லி 7 மாசம் ஆச்சு. விரைவில் கொடுப்போம்னு உதயநிதி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. அல்வா, திருநெல்வேலி அல்வா கடை மாதிரி காமிச்சு எல்லாத்துக்கும் திருப்பதி நாமத்தை போட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, ஒரு சகோதரி கேட்டோம், போன இடத்துல நம்ம வாக்கு சாவடியிலாம் போய் கேட்டோம். மகளிர் சகோதரிலாம் இருந்தாங்க, மல்லிகா, இந்த நம்ம பார்வதி இவங்கெல்லாம் உட்காந்துருக்கும் போது அங்கே கேட்கும்போது இன்னொரு வெளியாக சொல்றாங்க, என்னமோ 1000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட போறீங்கன்னு சொல்றாங்களாம்மா அப்படின்னு.
ஏங்க நீங்கள் 1000 ரூபாயை கொடுத்துட்டு 5000 ரூபாய் ஏறி போச்சுங்க எல்லா விலைவாசியும். மின்சார கட்டணம் 3 மடங்கு ஏறி போச்சு. எல்லா சொத்து வரி ஏறி போச்சு. குப்பைக்கு கூட வரி போட்டிருக்காங்க. எந்த ஆட்சியில் கொடுமை, அம்மா ஆட்சியில், புரட்சி தலைவர் ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் எதுலையுமே இல்லை. இப்படி கடுமையாக எல்லாத்தையும் ஏற்றிட்டு இருக்கு. 1000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்தது கரெக்டுங்க. ஆனால் டாஸ்மாக்கு எங்கள் புருஷன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு மாதத்தில். அது அப்படியே அதில் அவரை கேட்டிங்கன்னா அவர் புருஷன் சொல்கிறாரு நம்பாதீங்க, எங்களால் எல்லாமே மாறி போச்சு. ஒரு பாட்டுக்கு 10 ரூபா 20 ரூபா அதிகமாக கேட்குறீங்க, அதை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கன்னு சொல்லி நம்முடைய சகோதரர்கள் சொல்கிறாங்க. ஆக ஒரு கொலை சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இந்த ஆட்சியில் விலைவாசி உயர்ந்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா, மக்கள் நன்மை பெற்றிருக்கிறா இல்லையா என்றால் மக்கள் எந்த நன்மையும் பெறவில்லை. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், விலைவாசி ஏறிவிட்டது. பெண்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க, ஆண்கள் கதறிக்கொண்டிருக்காங்க. அதே மாதிரி மின்சாரம் எல்லா இடத்திலும் உயர்த்தியிருக்காங்க. தொழிற்சாலைகள் இப்பொழுது எல்லாமே மூடப்பட்டு விட்டது. உங்களுக்கு தெரியும், நம்ம பகுதியில் ஒரு 100கணக்கான மில்கள், தாடிக்கும்பு ரோட்டில் இந்த பகுதியில் விசாரப்பட்டு எல்லா பக்கமும் மில்லுகள், எந்த மில்லும் ஓடுறதில்லை. ஏன்னா எப்போ கரண்ட் வர்றது தெரியறதில்லை. அப்படியே கரண்ட் வந்தாலும் அதிக கட்டணங்கள் 100-150 மடங்கு ஏற்றி 5000 ரூபாய் கட்டியிருந்தாக்கா 25,000 30,000 லட்சக்கணக்கில் மின்சார கட்டணம் போது அவங்களால ஜமாளிக்க முடியல. மகாராஷ்டிராவில் மற்ற மாநிலங்கள்லாம் எங்களுக்கு மின்சாரத்துக்கு இலவசம். தொழிற்சாலைகள் எது வேணாலும் எவ்வளவு வேணாலும் பண்ணிக்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே விலை ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால இருக்கிற தொழிற்சாலைகள், டெக்ஸ்டைல் அந்த மில்லுகள்லாம் இப்போ எல்லாம் பாம்பே, பூனா, இருக்கிற ஜவுளிக்கடைக்காரங்களும் கேட்டிங்கன்னா போய் பூனாவில் வாங்கிட்டு வந்தாங்க, நாசிக்கில் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க வடநாட்டில். இன்னைக்கு அந்த சூழ்நிலை அங்கே மின்சார கட்டணம்லாம் குறைச்சி அதிகமாக கொடுக்குறாங்க. இங்கே மின்சார கட்டணம் ஏதாலும் இருக்கிற தொழிற்சாலை மூடி போச்சு. சட்டம் ஒழுங்கு நம்ம பிள்ளைகள்லாம் சொன்னாங்க, தம்பி பாவலர் சொன்னாங்க, மது போதை எல்லாமே இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இல்லாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு கட்டுப்படி காவல்துறையை பார்த்து பயப்பட வேண்டிய குற்றவாளிகள் பயப்படுவதில்லை. ஏன்னா அவர் போய் உடனே ஒரு திமுக கூட்டு வந்துடுறாரு, அது எங்கால் தாங்க விடுங்க. அவர் பேசி சரி வரலாம், உடனே அமைச்சரே பேசுறாரு. அப்போ எங்கால ஒரு சில ரொம்ப பண்ணியிருப்பாங்க முடியாது. இப்படி பல கொலைகள் அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால ஒரு மோசமான ஆட்சிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு இந்த அதிமுக ஆட்சி வரும், எப்போது ஆட்சி தேர்தல் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியும், நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் சேர்ந்தவர். விவசாய குடும்பத்தில் பிறந்து கிளை செயலாளராகி ஒவ்வொரு பதவியாக உயர்ந்து இன்னைக்கு இறைவன் அவர்களால் முதலமைச்சராகி கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளராக ஆகி அடுத்த முதலமைச்சராக நம்ம 2026 ஒரு 6 மாதம் வரப்போறது. இது உள்ளங்கை நெல்லிக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேர்தல் எடுத்துக்க திண்டுக்கல் தேர்தல் எடுத்துட்டீங்கன்னா 22,000 ஓட்டில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சுங்க. ஓட்டுகள் எண்ணிட்டு இருக்கும்போது தபால் ஓட்டு எண்ணுறோம். தபால் ஓட்டு எண்ணும் போது 5000 ஓட்டு அப்படியே குறைஞ்சி 18,000 ஓட்டில் தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு சொன்னாங்க கலெக்டர். என்னவா 22,000 ஓட்டுன்னு சொன்னீங்களே, 18,000 சில்லறைன்னு சொல்றீங்கன்னா, தபால் ஓட்டு பூரா அரசாங்க அதிகாரிகள், ஆசிரியர்கள் எல்லாம் திமுக போட்டிருக்காங்க எதிர்கட்சிக்கு அப்படின்னு. ஆக அப்படி இருந்த அந்த அதிகாரிகள், ஆசிரியர்கள் இன்னைக்கு எல்லாருமே எங்கு பார்த்தாலும் போராட்டம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, மக்கள் அப்போ அதிகாரிகள் போராடிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், எங்களுக்கு நிரந்தர அந்த ஓய்வூதியத்திற்குரிய அந்த பணிகளை எங்களுக்கு அந்த குறைகளை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். அப்போ எதிர்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அவரிடம் சென்று இந்த 3 மாதத்து தேர்தல், அப்படி தேர்தல் வந்து விட்டால் நான் தான் முதலமைச்சர், நீங்கள் ஓட்டு போட போறீங்க, நான் எல்லாத்தையும் ஒரே மாதம் ஜெயிக்கிறேன். 4 வருஷமா போராடுறாங்க. இதுவரைக்கும் அரசு அதிகாரிகள், அந்த ஆசிரியர் பெருமக்கள், மற்றவர்களுக்கெல்லாம் எதுவுமே நன்மை கிடைக்காமல் அவர்கள் சரியாக கூட்டங்களை போட்டு சவால் விட்டுருக்காங்க. எல்லாரும் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு நான் செய்கிறேன்னு சொன்னீங்க ஸ்டாலின் அவர்கள், ஆனால் இன்றைய தினம் எங்களுக்கு ஏமாற்றிருக்கேன், கடைசி எச்சரிக்கைன்னு சொல்லி பல எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் வர தேர்தலில் நமக்கு
முதல் ஓட்டு போடுவது அரசு அதிகாரிகளும் ஆசிரியர் பெருமக்களும். எனவே இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இது ஒரு பெரிய நமக்கு மக்கள் அது மாதிரி அவரு பூத்தில் உட்காந்து வாக்கு சாவடியில் உட்காந்து ஒருத்தர் நினைச்சா எது வேணாலும் பண்ணலாங்கிற சூழ்நிலை அங்கே இருக்கும். ஒரு வாக்குச்சாவடிக்கு 100 ஓட்டு போட்டால் கூட 234 தொகுதியில் ஏற்பட்டது எவ்வளோ பெரிய வித்தியாசம் வரும்னு நம்ம அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனதுக்கு திமுகவுக்கு நமக்கு வித்தியாசம் வெறும் 2 லட்சம் ஓட்டு தான். 234 தொகுதிக்கும் அந்த ஒரு பூத்தில் 100 ஓட்டு 50 ஓட்டு வந்துட்டாலே மிக சிறப்பாக இருக்கும். எனவே அதை கட்டுக்கருத்தமாக பார்க்கறது தான் வாக்குச்சாவடிகள். நம்ம அமைச்சு கிராமமாக வந்து பஞ்சாயத்து வந்து உங்களையெல்லாம் அழைத்து மாநகரத்தில் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கோம். அதனுடைய பதிவு இன்னையிலிருந்து அந்த வாக்காளர் சேவைதான் எல்லாம் வர்றதை தெரிஞ்சு பாருங்க சொல்லி அதிகாரிகள் கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், நம்ம பகுதி செயலாளர் மூலமாக எல்லோருக்கும் தகவல் சொல்லி அந்த வேலையை நாளைக்கு பார்க்க சொல்லியிருக்கோம். நீங்க செய்யறது என்னன்னா, இறந்து போனவர்கள், விடுபட்டவர்கள், வெளியூருக்கு போனவங்க யாருந்தா அதை நீக்கிறதுக்கு ஒரு பாடம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் பிள்ளைங்க 18 வயசு ஆனவங்களுக்கு புது ஓட்டுகள் சேர்க்கறதுனா அதுக்கு ஒரு பாடம் கொடுத்தாங்கன்னா அதை கையெழுத்து போட்டு கொடுங்க. நான் சொல்லிட்டேன் சேர்த்துட்டேன்னா அப்படி போட்டு அமைக்கிடுவாங்க. அது அதிமுக வீடு ஓட்டுன்னா வெளியே சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால நீங்க நம்முடைய செயலாளர்கள், பூத் கமிட்டி தம்பிகள் எல்லாரும் சரியா அதை கொஞ்சம் நீங்க பார்த்துட்டு அந்த வேலையை செஞ்சீங்கன்னா போதும். எடப்பாடியார் முதலமைச்சர் அவரை எந்த போனாலும் திறக்கணும். வெறும் 2 லட்சம் ஓட்டு 234 தொகுதிக்குன்னா எவ்வளவு ஓட்டு கணக்கு பாருங்க. 50 ஓட்டு 100 ஓட்டுன்னா ஈஸியா வந்திருக்கும். இன்னைக்கு என்ன பிரச்சனை? பாரதிய ஜனதாவோடு சேர்ந்துக்கிட்டு இந்த நாட்டை நாசமாக்குறாங்க எடப்பாடியார் அப்படின்னு ஸ்டாலின் பேசுறாரு. நம்ம நீங்க புரிஞ்சுக்கணும், வாஜ்பாய் இருக்கும்போது நம்முடைய கருணாநிதி மருமகன் திரு முரசொலி மாறன் அவர்கள் மற்ற மந்திரிகள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. அவங்கெல்லாம் இருந்தால் அவர் கடை சாகிற வரைக்கும் ஒரு கூட்டணியாக இருந்தாங்க. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா அவருக்கு நல்ல கட்சி, இனிப்பான கட்சினாங்க. இப்போ நம்ம போய் சேர்ந்த உடனே மோசமான கட்சி பேசி இந்த நாட்டை அழிக்கிற கட்சியோட கூட்டணி சேர்ந்திருக்கோன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன வருத்தம்? ஆனால் தனியாக அதிமுக நிற்கும் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. பாரதிய ஜனதா வந்ததற்கு பிறகு அதற்கு அவருடன் இருக்கிற 4 கட்சிகள் கூட்டணி எல்லாம் வந்ததற்கு பிறகு இனி நாம் வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலையை ஸ்டாலின் உணர்ந்து கொண்டு அதனுடைய மயக்கத்திலே பல்வேறு பொய்யான செய்திகளை நம்முடைய எடப்பாடி அவர்கள் மீது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களை ஒவ்வொரு சதியாக நடந்துக்கணும், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ கரூர்ல நடிகர் விஜய் வந்தார். அவர் வந்ததுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை அதிகாரிகள். அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 4 இடத்துல ஏற்கனவே பேசியிருக்காரு. அதில் எப்படி அவங்க கூட்டம் பிடிச்சி எப்படி செய்யணுங்கிறதுக்கு அவங்க தான் பாதுகாப்பு. இங்கே அதிகமான காவல்துறை சகோதரிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அருமையாக இருக்குது, கட்டுப்பாடாக இருக்குது. ஆனால் அந்த கூட்டத்துக்கு அவங்க அதெல்லாம் கொடுக்கல. ஏன்னா அவன் நாசமாக போட்டு இப்படியே போட்டு விட்டுட்டாங்க. அதனுடைய விளைவு 41 பேர் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு பின்னால் பல்வேறு சூழ்நிலைகள் இப்போ டெய்லி பேப்பரில் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதற்கு ஒரே முடிவு, நம்முடைய சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மாண்புமிகு எடப்பாடியார் கேட்டார். விளைவு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டு கவர்மெண்ட் அரசின் மூலமாக அருணா ஜெகதீசன் என்ற ஒரு நீதிபதியை ஒரு அம்மா ஸ்டாலின் நியமித்தார். அன்னைக்கு நைட்டு யாரும் எதுவும் பேசக்கூடாது, தனி நீதிபதி இருக்காரு, பேசக்கூடாதுங்கிற மாதிரி படித்தாங்க. அப்புறம் மற்றவங்க எப்படி பேசுறீங்க? அந்த கரூர் விஷயத்தில் அந்த இரவே ஒரு தனி நீதிபதி போட்டு அதை எதுவும் பேசக்கூடாது, சட்டப்படி நீதிமன்ற விசாரணை இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாரு கருணாநிதி. நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் அதிகாலை அன்னைக்கு காலையிலே போய் எல்லாத்தையும் பார்த்து விசாரிச்சு அவர் தெரிவித்தார். அவர் நைட்டே வந்துட்டாரு நம்ம முதலமைச்சர், அதோட பிரச்சனை. ஆனால் மற்ற நடவடிக்கைகள் எல்லாமே
பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்பதனால் தான் சிபிஐக்கு விசாரணைக்கு போட்டிருக்காங்க. என்ன விஷயம், எங்கே பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னு அது நிச்சயமாக வரும். இன்னைக்கு அருமையான செய்தியை நேற்றைக்கு நம்முடைய முத்துராமலிங்கத்தேவருடைய விழாவிலே நிருபர்களிடம் பேசினார் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் மதுரை பேசும்போது, விஜய் கட்சியோடு நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையா, நீங்கள் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் அன்னைக்கு பேசுறீங்க. ஐயா, நான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த 69-70 நாள் 172 சட்டமன்ற தொகுதியை பார்த்துருக்கேன். ஒரு நாளைக்கு 33 தொகுதிகள் சுற்றி 172 முடிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது என்னுடைய சில கூட்டங்களில் அந்த விஜய் கட்சி தோழர்கள் அதான் கொடிய கட்சி கட்சிக்கார பிடிச்சிக்கிட்டு ஆதரவு கொடுத்து எங்கள் ஆதரவு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. வீட்டில் வந்த விருந்தாளியை போய் நாங்கள் வேணும்னு சொல்ல முடியுமா? நான் பாருங்க பிள்ளையார் சொல்லி நல்லா போட்டிருக்குன்னு சொன்னேன். இன்னும் இதுவரை நாங்கள் நடிகர் விஜயோடு பேசவில்லை. விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களோடு பேசவில்லை. பத்திரிகைகள் ஊடக நண்பர்கள் ஏதாவது எழுதிட்டு நீங்கள் பேசிட்டு அப்புறம் எங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அது தவறு. இன்னும் 6 மாதம் இருக்கு. எது வேணாலும் சூழ்நிலைக்கு பார்க்கலாம். பெரிய கட்சிகள் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். விரைவில் நல்ல கூட்டணி வரும். திமுகவை ஒழிக்க அத்தனை கட்சிகளும் எங்களோடு சேரும் என்ற செய்தியை சொன்னார். அதான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எனக்கு எல்லாம் பேசியிருக்காங்க. இந்த கட்சி ஆரம்பித்து அம்மா இறந்ததுக்கு பின்னால தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 4 வருஷம் 3 மாதம் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தார். அப்போ கொரோனா காலத்தில் 1 வருஷம் எல்லா மக்களுக்கும் ரேஷன் கடையிலிருந்து அரிசி, பருப்பு, எண்ணெய் அத்தனையும் கொடுத்தாங்க. ஏமா கொடுத்தாங்களா இல்லையாப்பா? அதே மாதிரி 2500 பொங்கல் கொடுத்து வேஷ்டி சட்டை வேஷ்டி சட்டைகள் மற்ற எல்லாத்தையுமே கொடுத்து அந்த நேரத்தில் பார்த்தாங்க. விலைவாசி உயர்வு தெரியும். 100 கோடி ரூபாய் ஒதுக்கி எங்கெங்கு பருப்பு எந்தெந்த மாவட்டத்தில் குறைவான விலையில் விற்கிறதோ அங்கேருந்து அவைகளை வாங்கி நமக்கு அதே ரேஷன் கடையில் அந்த குறைந்த விலையில் கொடுத்து அந்த கொரோனா காலத்தில் மக்களை காப்பாற்றிய உத்தமன் மாண்புமிகு எடப்பாடியார். இதெல்லாம் ஒன்றும் பொய் கிடையாது. ஆற்று தொழிலாளர்கள் மற்ற தொழிலாளர்கள் எல்லாம் தொழிற்சாலைகள் இருக்காங்க. அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை வேணும். 525 வாக்குறுதியில் முதல் தீர்மானம் படம் பேசியிருப்பாங்க எல்லாரும். நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. அதை பண்ணலை. இது வரைக்கும் இல்லை. 4 வருஷம் பற்றி கடைசியில் எங்களால் முடியல. மத்திய அரசாங்கம் தான் செய்யணுங்க. அந்த சட்டத்தை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரஸ் தான். அவங்க அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதைத்தான் எடப்பாடியார் சொன்னார். பார்த்தாரு முடியலன்னு சொல்றதை விட ஆட்சி பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் நாம் ஏதாவது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அதுக்கு தகுதி நீட் தேர்வுக்கு தகுதியுடைய அத்தனை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கெல்லாம் 7.5% 3000 தோழர்களுக்கு இன்றைக்கு இலவசமாக MBBS டாக்டர் ஆக்கி டாக்டர் பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். பெரிய விஷயம். ஒரு பைசா ஒரு குழந்தை ஒரு ஆள் 5 வருஷம் டாக்டர் பட்டத்தை படிச்சுட்டு வெளியே வர்றதுனா ஈஸி கிடையாது. குடும்பத்தை சொத்துக்களை விட்டு பாதலை விட்டு எல்லாமே பண்ணணும். இன்றைக்கு வருகிற செய்திகள் ஒவ்வொரு TNPSC மூலமாக நடக்கிற பொது தேர்தலில் ஊழல், மற்றவை ஊழல். இன்னைக்கு நேற்றுக்கு ஒரு பெரிய செய்தி, அங்கே வடத்துறையின் சார்பில் சென்னை 1000 ஏக்கர் அங்கே நீர் புறம்போக்கில் நீர்பிடிப்பு இடத்துல இருக்கு. அது அப்படியே யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய கம்பெனிக்கு விட்டு பல 1000 கோடி ரூபாய் கொள்ளையடித்த செய்தி நேற்று வந்தது. நேற்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் அதை தெளிவாக சொல்லி இதற்கு விளக்கம் வேண்டும் என்று கேட்டுக்கிறார். ஏன் இதை சொல்றேன்னா, ஊழல் ஊழல் ஊழல். கருணாநிதி இருக்கும்போது ஊழல், மகேவன்றைக்கு போனால் அப்படியே ஊழல். இப்போ எல்லா இடத்துலையும் எந்த வேலைக்கு போனாலும் கீழே பதவியிலிருந்து மேலே பதவி வரைக்கும் எதுக்கு போனாலும் லஞ்சம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் நமது ஊருக்கு வந்தார். நீங்களாம் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வந்து புரிஞ்சு எங்கள் வாக்குகள் ரெட்டலைக்கு உங்களுக்கு தான் எங்கள் ஆதரவு, விரைவில் நீங்கள் முதலமைச்சராக நீங்கள் எல்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை? புதுசாக நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன், சசிகலா அம்மா, OPS, KS செங்கோட்டையன் 4 பேர் இருக்காங்க. எல்லாருமே ஏற்கனவே இருந்தவங்க தான். ஏற்கனவே 4-5
அடுத்த டிடிவி தினகரன் கட்சி சேர்ந்தவர் இங்கே எங்களோட போன தடவை போட்டி போடும்போது மொத்தமே 2000 ஓட்டு தான் வாங்கினாங்க. ஏதோ ஒரு இடத்துல சில இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருப்பாரு. ஓபிஎஸ் அங்கே இதில் ராம்நாட்டில் பராமரித்திலிருந்து ஓட்டுகள் வாங்கி தோத்துட்டார். டிடிவி தினகரன் தேனியில் நின்று தோத்துட்டார். ஆக இந்த ஆட்சி இருக்கும் பொழுது அம்மா வந்த பிறகு 18 எம்எல்ஏக்களை தனியாக இடத்தில் போய் தினகரன் ஆட்சியை கழுப்பம் என்று ஸ்டாலின் கூட திட்டம் போட்டிருந்தார். 11 எம்எல்ஏக்களை பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் வச்சு கொண்டு போய் பார்த்தாங்க. இத்தனைக்கும் மீறி தர்மத்தின் தலைவன் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த ஆட்சி நிலைநிறுவதற்கு 9 எம்எல்ஏக்களும் 9 எம்எல்ஏ வெற்றி பெற வைத்தார்கள் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில். நீங்க நம்ம திண்டுக்கல்லே அதுக்கு ஒரு சாட்சி. திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் சென்ற முறை நடந்த பொழுது அந்த நிலக்கோட்டையில் இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தலில் நம்முடைய தேன்மணி சேகர் என்ற வேட்பாளர் நிறுத்தியிருந்தார் எடப்பாடியார். அது மாதிரி ஒரு 18 இடத்துல நின்றதில்லை. 9 எம்எல்ஏ இருந்தாலும் ஆட்சி நடத்த முடியும் என்பதனால என்னென்ன சித்தவேலை இருக்கு அத்தனை பண்ணிட்டார் கருணாநிதி. ஆனால் நம்முடைய தெய்வத்தின் தீர்ப்பு நல்லா இருக்குன்னு சொல்லி தர்மத்தின் வாழ்வை சூதுக்கவும் தர்மம் வெல்லும் என்பதை போல 9 இடத்திலும் அதிமுக இரட்டை இருக்கிறது. அதன் விளைவு மறுபடியும் 2 வருடம் நம்முடைய ஆட்சி நடந்தது. இந்த உத்தமர்கள் டிடிவி தினகரன் 18 எம்எல்ஏ, இவர் 11 எம்எல்ஏ எடுத்து போயிட்டார். அவர் சொல்ற நேற்றுக்கு முன்தினம் பன்னீர்செல்வம் அடுத்து நிச்சயமாக திமுக தான் வெற்றி பெறும். இவருக்கு அதிமுக அம்மாவுக்கு வேண்டியிருந்தது. போடியில் அம்மா சேவை சின்னத்தில் நிற்கும் போது ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா ஏற்றுக்கின்ற வெந்நீராடை நிர்மலா என்ற இரட்டை புறா கட்சிக்கு அங்கிருந்த ஒரு செய்தி வேட்பாளருக்கு சீஃப் ஏஜென்ட் அம்மாவை எதிர்த்து சீஃப் ஏஜென்ட் இருந்தவர் இந்த பன்னீர்செல்வம். இந்த 5 வருட காலத்தில் எத்தனை வழக்குகள் எத்தனை செயல்கள் போடப்படும் அத்தனையும் போட்டு பார்த்து சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டிலிருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இப்பொழுது அதிமுக கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருப்பது 100க்கு 100 சரியானது. அவர்தான் எங்கள் முதலமைச்சராக இது பொதுச்செயலாளர் இருக்க வேண்டும். அவருக்குத்தான் இரட்டையிலை சின்னம், அவருக்குத்தான் கட்சியுடைய தலைமை செயலகம் அனைத்தும் அவரிடம் இருக்கிறது. செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் சட்டப்படி செய்து எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். யார் யாரும் இங்கே இந்த மூலம் நாகராஜன் ஒரு ஆள் எவனோ பேரில் போட்டு கேஸ் போட்டாங்க. இனிமேல் நீ கோர்ட்டு முடினா உனக்கு மரியாதை இருக்கிறதுங்கிற மாதிரி சொல்லி எச்சரிக்கை பண்ணி வழக்கு பொதுநல வழக்குகள் வராதிங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. தோழர்களே 7.5% கொடுக்கும்போது எப்படி ஏழை மாணவரை காப்பாற்றினாரோ அருமை தம்பி ராஜசேகரன் சொன்னார். 11 மருத்துவக்குழு வாக்குறது விளையாட்டு மாண்புமிகு நம்முடைய நரேந்திர மோடி ஐயா அவர்கள் அந்த 11 மருத்துவக்குழு கொடுத்து நமக்கு ஒரு மருத்துவக்குழு 326 கோடி 400 கோடி வந்து இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் அரசு மருத்துவமனை நம்முடைய நம்முடைய வாழக்காப்பட்டி பிரிவு எல்லாத்துக்கும் போய் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாண்டிகா இருக்கு. நம்ம எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு உள்ள சிகிச்சை அத்தனை இருக்கு. நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிகிச்சை என்று சொன்னால் எங்கேயும் அலையாளிகள் மதுரைக்கு போகணும், கோயம்புத்தூர் போகணும், சென்னைக்கு போகணும்னு சொன்னாங்க. உடனடியாக என்னுடைய தகவல் சொல்லுங்க. எனக்கு நம்ம கிளை செயலாளர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. எம்எல்ஏ அரசில் கையெழுத்து போட்டு கடிதம் கொடுத்துட்டு யாரும் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஃபோன் போட சொல்லுவாங்க. இன்னைக்கு இன்னாலும் முடிந்த அளவுக்கு வந்து அத்தனை பேர் செய்து நூற்றுக்கணக்கானவர்கள் உயிர் பிழைத்து பல லட்சங்களை மிச்சப்படுத்த வேண்டும். இதற்கு நம்முடைய தாய் புரட்சி தலைவர் அம்மாவும் மாண்பும் எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்த அந்த செயல்கள் இது. அது போக நம்முடைய அனுமதி மேம்பாலங்கள், இங்கே இருக்கிற மேம்பாலம், எல்லா மேம்பாலங்களும் அத்தனையுமே நம்முடைய ஆட்சியில் கட்டப்பட்டது. நல்லது. இன்னைக்கு நம்முடைய அந்த மருத்துவமனையை கட்டியிருக்கோம்னு சொன்னால் ஆட்சி அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. இவங்க ஐபிஎல்ஏ சக்கரபாணி வந்து அவங்க கட்டின மாதிரி கட்டி போட்டு அந்த திறந்துக்கிறாங்க. வைக்கலாம் எங்கள் பேரை கூட போடல, விஸ்வநாதன் பேர் என்ன எல்லாத்தையும் போட்டிருக்கோம், யாரு பேரும் போடல. அதே மாதிரி காந்தி மார்க்கெட்டில் அந்த மார்க்கெட் திறந்தது நம்ம தான். ஆனால் அது அவங்க பேரை போட்டு வெட்டிக்கிட்டாங்க. இப்படி பல பிரச்சனைகள் எங்கே பார்த்தாலும் பாருங்க. ரோடுகள், மாறுதல், சாக்கடைகள் எல்லா இடத்துலையும் பிரச்சனை. எங்கே போனால் நம்முடைய சகோதரிகள் கவுன்சிலர், நம்ம ஆம்பளை கவுன்சிலர், பெண் கவுன்சிலர், இந்த மாவட்ட கவுன்சிலர் முருகனுக்கு இருந்தார். எங்கப்பா
எங்க இருக்காரு அந்த கடைக்கு போயிட்டாரு. சரி சரி, அவர் தான் அவருடைய பண்டிகை போட்டு நிறைய இடத்த பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு பஞ்சாயத்து நம்முடைய தம்பி தர்மராஜ் ஒன்றியத்தில் இருக்கிறவர், அவர் எல்லாருமே எல்லா இடத்துலையும் அந்த மாற்று நல்ல பிரமாணம் பண்ணியிருக்காங்க. எனவே இவர்கள் வந்ததுக்கு பின்னால என்ன வேண்டியது என்ன செஞ்சிருக்காங்க கேள்விய தம்பி ஒன்றிய செயலாளராக சேகரன் கேட்டார். அவங்க திமுக ஒரு பதில் சொல்லி இல்லைன்னா நோட்டீஸ் அடிச்சாலும் கொடுக்கணும், அதை கொடுத்தாதான் சரியாகும். இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா காலையில பூதாகரமாக செய்தி வரும், KA செங்கோட்டையன் போய்விட்டார், DT தினகரன், O பன்னீர்செல்வம், சசிகலா 3 பேரும் சேர்ந்து விட்டாங்க, இந்தியாவை அழித்து விடுவார்கள் அப்படின்னு போடுவாங்க. ஒன்றுமே கிடையாது. திண்டுக்கல் சீனிவாசன் நான் இருக்கேன், இந்த கட்சியில் 54 வருஷமா இருக்கேன். தம்பி மருதராஜ் அவர் சொன்னார் பேசும்போது, நம்முடைய இந்த கட்சி 72 நாங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் எங்க நாங்கள்லாம் எங்களுக்கு பேரு மரியாதை திண்டுக்கல் சீனிவாசன், மருதராஜ், பிரேம்குமார், கண்ணம்பட்டி பழனிசாமி இவங்கெல்லாம் தெரியும்னு சொன்னாக்கா இந்த கட்சி கொடுத்த அங்கீகாரம் MLA, MP, அமைச்சர் பதவி இது கட்சினால் வந்தது. இதில் நான் திடீர்னு வேற கதை எடுத்துட்டு போனேன். ஒரு தாய் தப்ப மாட்டீங்களா? மருதனாக ஒரு ஆள் ரெட்டலையில் ஓட்டு வாங்கி இப்படி பேசுறாங்கன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அதே நிலைதான் கட்சியினால் வளர்ந்து கட்சி தொண்டர்களால் உருவாக்கிய ரத்தத்தை சிந்திய அத்தனை தோழமுடைய ரத்தத்தை உறிஞ்சிய செங்கோட்டையன் அவர்கள் கேவலமான மொத்தமான சூழ்நிலை போயிருக்காரு. நேற்றுக்கு தேவர் சிலைகிட்ட போய் நிற்கிறார். முதல்ல தினகரன் நிற்கிறார், 2வது செங்கோட்டை நிற்கிறார், 3வது OPS நிற்கிறார். ஆனால் என்ன செஞ்சிருக்கணும்? இவங்க 2 பேருக்குமே சீனியர் மூத்தவர் நம்முடைய செங்கோட்டையன். அவர் முதல்ல நிறுத்தி எல்லாம் பண்ணா போறது. நடுவில் போட்டு இடிக்கிறாரு பன்னீர்செல்வம், அந்த பக்கம் தினகரன் அடிக்கிறாரு, ஓரமாக போய் உட்காரு. இப்பவே முதல் நாளே இந்த கதினா நீ இருக்கும் போது என்ன எவ்வளவு கேவலமாக நீங்க தயவு செஞ்சு பாருங்க. இருக்கிற இடத்துல இருந்தாலும் நமக்கு மரியாதை. ஒரு எடுத்துட்டா வச்சுட்டா அதிமுக என் மேல கொடியை பற்றி அடக்கம் பண்ணுவாங்க. ஒரு சாதாரண கிளை செயலாளருக்கு அதே தான் நடி. ஆனா இப்படி ஈனப்பிறவிகள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், பன்னீர்செல்வம் அவர்கள் போடாத நாடகம் இல்லை, ஆடாத ஆட்டம் இல்லை. என்னென்ன சொல்லணுமோ அத்தனை பண்ணி பார்த்தார். மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரை பார்த்து பேசினார், எல்லாத்தையும் செஞ்சார். அதே போலவே தினகரன் அவர்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. எல்லோருடைய தலைக்கு மேலே கத்தி தூக்கி கொண்டிருக்கிறது. வழக்கு விசாரணை கேட்டு தினகரன் மீது இன்றைக்கு அங்கே லண்டன் அந்த ஒரு ஹோட்டல் வாங்கியிருக்கிறதா ஊழல் இருக்கு, அதில் அந்நிய செலவன் தப்பு செஞ்சிருக்காங்க, ஜாமீன் இருக்காரு. ஏற்கனவே சிறைக்கு போயிட்டார். அப்போ சிறைக்கு போனவர் தினகரன். அது யார்? தினகரன் அம்மா இங்கே மாரியம் கோயிலுக்கு வந்தாங்க. அப்போ ஆதர் சார்ந்த மாவட்ட செயலாளர், நான் நகர செயலாளர், தம்பி நகர துணை செயலாளர், நாங்கள்லாம் சேர்ந்து கூட்டத்தை நடத்தணும். அப்போ அம்மா உட்காந்துருக்கும் போது தினகரன் அவர் ஜெயலலிதாமா பின்னால திவாகரன் தினகரன் எங்களுக்கு டீ தண்ணி கொடுத்தாங்க, அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க, முதலமைச்சரானாங்க, சசிகலா உதவியாளராங்க. எல்லாம் சேர்த்து பார்த்த கடைசியில் தமிழ்நாடு அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவ்வளோ கொள்ளையடிச்சு எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றிருக்காங்க. எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு மத்திய அரசாங்கம். சும்மா விட மாட்டாங்க. சிறைக்கு போகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை. தினகரன், சசிகலா, அந்த குடும்பம், ஓபிஎஸ் உட்பட மகன்கள் உட்பட அத்தனை பேர் மீது வழக்கு, சரா வழக்கு, மத்திய அரசு வழக்கு. இந்த கூட்டணியில் இருந்தால் தான் வாழ்க்கை வர முடியும், இல்லை என்றால் கிடையாது. தினகரன் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி எங்களை துரோகம் செய்து விட்டார், எனவே அவர் சேர கூட்டணியில் நாங்கள் சேர மாட்டோம். பத்திரிகையில் வந்தாங்க நம்பிக்கலாம் உண்மைதானே? அதில் சொல்றார், அந்த பழனிசாமி துரோகி இன்னும் அவங்க அப்பா வீட்டு முதல்ல போட்டு எடுத்துட்டு போயிட்டாரு, துரோகம் பண்றாங்க. மக்கள் எம்எல்ஏக்கள் நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அவரை முதலமைச்சராக்கணும். எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டதுனால அது முதலமைச்சர். உண்மையிலேயே 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பெரிய திறமையான ஒருங்கிணைப்பாளர் இருந்தார் கட்சிக்கு. அதிமுக எல்லா எம்எல்ஏ ஒன்று சேர்த்து எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல வச்சிருக்கணும்ல, இல்லையே. சாதாரண அமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் மட்டும்தானே அவர் தேர்ந்தெடுத்தாங்க. எம்எல்ஏக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஏன் வரவில்லை? அது இயற்கை விதி, அவ்வளவுதான். கடவுள் யாருக்கு துரோகம் எப்படி அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு திறந்த வாழ்க்கை தான் கிடக்கும். அது அவர் செய்யலை.
ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு தினகரன், சசிகலா, நம்ம எப்படி நாங்கள் ஒன்று சேர்த்து யாருக்கு ஒன்று சேர்க்கிறது, எப்படி சேர்க்கிறது? அவர் அமமுக கட்சின்னு ஒன்று வச்சுக்கிட்டார் தினகரன். அவங்க பேச ஒரு பக்கம் மன்றம்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் தினகரன் கை வச்சுக்கிட்டாரு. புதுசாக இவர் செக்ரட்டரி போனால் இந்தியாவை திரும்பிடுமா இல்லை அதிமுக அழித்தர முடியுமா? இன்னைக்கு அவர் திருமணம் பண்ணார். அவர் கூட இருந்த 10 பேர் முதல்ல அவர் கூட இருந்த ஒரு 10-15 பேர் நீக்கிட்டார். யாரும் செக்ரட்டரி கூட இருந்தவர் நம்முடைய எடப்பாடியார். அவர் நீக்கிறதுக்கு பின்னால என்ன இப்படி பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் அவங்க கட்சியாக வீட்டுக்கு கூட யாரும் போகிறதில்லை. அம்போடு உட்காந்துருக்காரு. அதுக்கு துணை வேணும்னு சொல்லி இப்போ ஓபிஎஸ் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இங்கே நம்ம ஊரில் பன்னீர்செல்வம் ஐயா கட்சியில் இருக்கிற ஒரு சில நண்பர்கள் விவரம் தெரியாமல் ஒரு 2-3 காலில் போய் அவரை பார்த்து நீங்கள் தான் கடைசி எங்களுக்கு தலைவர், ஓபிஎஸ்ஸை நாங்கள் நம்பவில்லை அப்படின்னு ஏற்றுட்டு இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க நினச்சிக்கிட்டு அவர் ஏமாந்து நிறுத்து அவரோட அங்கே வந்திருக்கார். இந்த கட்சியை அழிக்க வேண்டிய நினைத்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர், நாவல நெடுஞ்செழியன், ராஜாராம், பல்வேறு தலைவர்கள் அத்தனை பேரும் மறுபடியும் சரண்டர் ஆகிட்டாங்க. ஆரம் வீரப்பன் இவ்வளோ பேரும் ஐயாவை அழிக்க பார்த்தாங்க. அவங்கெல்லாம் மறுபடியும் அம்மாவே வந்த பிறகு அம்மாவே அழிக்க பார்த்தாங்க. அதற்கு பிறகு அம்மாவுடைய மனைவி ஜானகி அம்மாவுக்கு முதலமைச்சர் ஆக்கி பார்த்தாங்க. அதனால் நடத்தி முடித்த சேவை சின்னத்தில் 37 இடங்களிலே நம்முடைய அம்மா வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு ஜானகி அம்மாவில் அம்மா பிரச்சனை கட்சி நீ நல்லா நடத்துமா, கட்சி நல்லா இருந்தால் விட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் தர்மம், இதுதான் ஒரு சத்தியத்துக்கு நடக்கிற விஷயங்கள். இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் மேலும் ஆசி வழங்குவதால் அனைத்து விஷயங்களிலும் எடப்பாடி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் கட்சி 2 கோடி இருக்கிற மக்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? எல்லாரும் நம்மளாம் இவ்வளோ பேர் இருக்கோம்னா நம்ம திண்டுக்கல் ஒன்றியத்தை எடுத்துப்போம், திண்டுக்கல் நகரத்தை எடுத்துப்போம். இங்கே அந்தந்த கட்சிகளுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, யார் இருக்காங்க, அவங்க கட்சி கொள்கையில சொல்லுங்க, மக்கள் வரட்டும். அம்மா இந்த தம்பியெல்லாம் சொன்னாங்க, எல்லாரும் பேசுவோம். முத்து அவினாஷ் பேசும்போது சொன்னார், இந்த தாலி தங்கத்தை எடுத்துட்டாங்களா, பின்ன கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலும் எடப்பாடியார் அவர்கள் பஸ்ஸிலே நின்று தாலிக்கு தங்க திட்டம், மடிக்கணினி திட்டம், பிள்ளைகளுக்கு சீருடை வழங்குகிற திட்டம், சோறு போடுற திட்டங்கள், இருக்கிற அத்தனை திட்டங்களும் மின்விசை கொடுப்பது அத்தனை கொடுக்கிறது நிறுத்தியிருக்காங்க. அதன் மூலம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் வருமானம் அரசாங்கம். ஆனால் இன்றைக்கு கடன் தமிழகத்திலே இந்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்தை விட முதல் மாநிலம் அதிகமாக கடன் வாங்கியது ஸ்டாலின் அரசு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3,70,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கு இப்போ கடன் நம்ம மேலே விழுது. கடனை வாங்கி வச்சிருக்கிற அதிகமாக 5 வருஷமா 10 வருஷமா இல்லாதவங்க 4 வருஷத்துல கடனை வாங்கி பண்ணியிருக்காங்க. என்னடா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அவங்க அப்பா ஒரு பேனா எடுத்தாங்க. அந்த பேனாவுக்கு நினைவு சின்னமாக கடற்கரையில் ஒரு பெரிய பேனா மாதிரி செஞ்சு அதை பார்க்குறவங்களுக்கு 80 கோடி ரூபாய் நம்முடைய பணத்தை கொள்ளையடிச்சிருக்காரு ஸ்டாலின். இப்படி எங்கே போனாலும் கலைஞர் விழா, கலைஞர் பேர் அப்படி சொல்லி எங்கே பார்த்தாலும் அதை வச்சிருக்கோம். ஆனால் 30 விழான்னு சொல்லி நம்ம செந்தில் பாலாஜி 10 ரூபா செந்தில் பாலாஜி இருக்காங்க. அவர் நடத்திய அந்த விழாவில் போய் அவங்க அப்பாவை பற்றி பிரபலம் பேசுகிறார். இன்னைக்கு அண்ணா என்று சொல்லி 54வது வருட விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அண்ணாவின் திருப்பெயரில் தான் கட்சி நடத்தணும். அண்ணாவின் பேரில் தான் கொடி வைத்திருக்கோம். இது எம்ஜிஆர் நன்றி உணர்ச்சியோடு நமக்கு தந்த கொடை. ஆனால் அவங்க அண்ணாவே மறந்துட்டாங்க. இன்னைக்கு 4 வருஷத்துல எங்கேயாவது அண்ணா பேரில் ஒரு கட்டடத்துக்கு பேர் வச்சிருக்காரு, சினிமாவுக்கு பேர் வச்சிருக்காரு. அது எதுக்காக கொடுத்தாருன்னு கிடையாது. எங்கே பார்த்தாலும் கலைஞர் கலைஞர் கலைஞர். எம்ஜிஆரோட இன்னொரு ஒரு மனிதன் வர முடியும். அந்த மகாத்மா காந்தி அந்த மக்கள் போகும் இறந்ததுக்கு பிறகு இன்னைக்கும் அவரை நம்ம வருடம் கும்பிடுகிறோம். அவர் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு 54 வருஷம். அத்தனை தோழர்கள் அன்றைக்கு இருந்தவர்கள் வயது கூடியிருக்கும். ஆனால் அவருடைய மாமன் மச்சன பொம்பளைய மனைவிகள் மக்கள் எல்லோரும் இப்போ நம்முடைய கட்சிக்கு எல்லாம் வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த ஆட்சியை கலைப்பதற்கு அதான் நம்முடைய கட்சியை அழிப்பதற்கு பல்வேறு திட்டங்களை ஸ்டாலின் தூண்டி எல்லாரும் தூண்டி பல நடிகர்கள் அவர்களே யார் வந்தாலும் எது போனாலும் உண்மைதான் நிற்கும்.
மனசு செலுத்தி பார்க்கும்போது நம்ம அதிமுக ஆட்சி செய்த நன்மைகள், ஸ்டாலின் செய்கிற கொடுமைகள், விலைவாசி உயர்வினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி இருக்க போறாங்க என்பது தெரியும். இந்த டிடிவி தினகரன் நம்பி இருக்கிற தோழர்கள் இனிமேல் அங்கே இருக்கணுமா நீங்க யோசிங்க. பன்னீர்செல்வத்தை நம்பி இருக்கிற தோழர்கள், அதே போல சசிகலாவை நம்பி இருக்கிறவர்கள் யாராவது ஒன்று பேர் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மறுசீலனை பண்ணி அதிமுக வாருங்க. உங்களுக்கு இருக்கிற அனைத்து எல்லாம் சரி பண்ண நீங்க தப்பு பண்ணுங்க. தப்பு செஞ்சு அம்மா பேருக்கு கொள்ளையடிக்க கும்பல் தினகரன் சசிகலா குடும்பம். அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவர் பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வத்தினுடைய பதவியை கொடுங்கிறவர் தினகரன். ஆனா அவர் அவங்களாம் ஒன்று செல்வம் எங்க போய் சேருங்க? அரசியல் ஆண்மை பன்னீர்செல்வத்திற்கு, தினகரனுக்கு, நம்ம சசிகலாமாவுக்கு, செங்கோட்டையங்க அத்தனை பேருக்கு இருக்குமானால் தனியாக ஒரு கட்சி ஆகி எங்க கட்சி கொடி இது, கட்சி சின்னம் இது, நாங்களாம் மகாத்மா காந்தி மச்சினங்க, எழுசினார் புத்தருடைய பேர பிள்ளைங்க ஓட்டு போடுன்னு கேளு, உங்க மரியாதை என்ன தெரியும். அதே அம்மா அதே எம்ஜிஆர் வச்சு ஊரை ஏமாத்தலாம் செங்கோட்டையன் அவர்களும் மற்றவங்க நினைக்கிறார்கள். அது தவறான தோழர்கள். நீங்க அது கூட நம்பாதீர்கள். காலையில் பேப்பர் பார்த்தா நீங்க அந்த செய்தி தெரியாதவங்க பல பேர் திடுக்கிடுவீங்க. ஐயோ செங்கோட்டையன் எப்படினாங்க, ஐயோ செங்கோட திண்டுக்கல் சீனாங்க எப்படினாங்க, திண்டுக்கல் சீனாங்க அமெரிக்கில் வந்தாங்க, இதை குட்டியை போட்டீங்க பெங்களூருக்கு எதெல்லாம் கிடக்கலாம். இதை இப்போ நான் போயிட்டா கூட உள்ள கிடைக்கணும். நன்றி கேட்ட நாயை தானே திட்டுவாங்க நம்மள இந்திய மாதிரி ஆளுகளை. அதே தான் அவங்களுக்கு. எனவே தோழர்கள் யாரும் சிந்திக்க அதை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய கொள்கை எம்ஜிஆர், நம்முடைய அம்மா ஜெயலலிதா, இந்த இரு தெய்வங்கள் ஆரம்பித்த இந்த கட்சி 26 வெற்றி பெற வேண்டும். அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். எடப்பாடியார் முதலமைச்சராக வேற ஒண்ணுமே ஓட்டு மட்டும் சேருங்க. நம்முடைய ஒரு ஓட்டு 10 ஓட்டு சகோதரிகள் எல்லா வீட்டில் அப்படி தண்ணி அடிக்கும் போது குறைய பிடிக்கும் போது இந்த ஆட்சியோட அக்கிரமத்தை பேசுங்க. மற்றவர்கள் எல்லாம் தானாக ரெடியாக இருக்காங்க. பூனைக்கு முடி கட்டுவது யார் என்பதை பார்த்தாங்க. அம்மா பொருட்கள் எம்ஜிஆர் அம்மாவுக்கு பிறகு எம்ஜிஆர் நம்ம கட்சி பிரிய சக்தி தீவிர ஆரம்பிச்சு நம்ம தான் முத ஓட்டு போட்டோம் தம்பிலாம் சொன்னாங்க. நம்ம தான் இந்த அதிமுக சீனியர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் முதன்மையான மாவட்டம். நம்ம தான். நமக்கு தெரியாத செயல்கள் எதுவுமே இல்லை. நம்முடைய ஆட்சியில் நாம் எப்படி நடந்தோம், நம்முடைய பகுதிகளை எப்படி எல்லாம் வைத்துக் கொண்டோம், வளர்ச்சி இருந்தது, நன்றாக இருந்தது, மக்கள் போட்டுக்கிற அளவில் இருப்பதுனா எல்லா இடத்திலும் மக்களை சந்திக்கிறோம், பேசுகிறோம். யாரையும் பார்த்து ஒழித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன், தினகரன், பன்னீர்செல்வம், சசிகலா இவர்களை வைத்து மறுபடியும் ஒரு ஆட்டம் போகிறேன். என்ன சனியான ஒரு கெட்ட நேரமா இருக்கு. மறுபடியும் 2 மாதத்துல சரியாயிடும். மீண்டும் நாம் எழுவோம், ஆட்சிக்கு வருவோம். அதுக்கு வேண்டிய பணிகளை நீங்கள் செய்யலாம். மிக சிறப்பான நிலைகளை 3 நாட்கள் ஏற்பாடு செய்ய தம்பி ராஜசேகரன் அவர்களுக்கும், அதுவே தம்பி தர்மராஜ் அவர்களுக்கும், அதுவே நான் சங்கரநாதன் அவர்களுக்கும், மற்றபடி கிளைக்கழக அத்தனை தலைவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை உங்கள் பாதங்களை வைத்து வழங்கி என்றைக்கு நன்றியோடு இருப்போம் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி.